ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் ஹில். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் செல்வ செழிப்போட நிம்மதியாக சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னு நான் காட்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எண்ணங்களுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த எண்ணங்கள் எப்படி பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எண்ணங்களுக்கு எப்பயுமே ஃப்ரீக்குவன்சி இருக்குது, அதிர்வலைகள். அப்போ அந்த எண்ணங்கள் அதிர்வலைகள் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அந்த ஃப்ரீக்குவன்சியும் பிரபஞ்சத்தோட அதிர்வலைகளும் ஒத்து போகிறப்ப தான் நம்மளோட எண்ணங்கள் சக்ஸஸ் ஆகுது. அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லதை நினச்சா நல்லது நடக்குது. ஆனால் இப்படி நடந்துருமோ அப்படின்னு பயந்துட்டுருக்க விஷயங்களும் நடக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா ஃப்ரீக்குவன்சி, அதான் அதிர்வலைகள். நம்மளோட எண்ணங்களோட அதிர்வலைகள் போயிட்டு பிரபஞ்சத்தோட அதிர்வலைகளோட கனெக்ட் பண்ணுறப்ப நமக்கு தப்போ சரியோ எதை நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடந்துருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியில் 2 பேர் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க ஒரே மாதிரி வளர்க்குறாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி சாப்பாடு போடுறாங்க, ஒரே மாதிரி எல்லாமே அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. எல்லாமே அவங்க சேமாக தான் அதை ட்ரீட் பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணுறாங்க, ஒரு பையன் பயங்கர ஆக்டிவாக இருக்கான், எல்லாத்தையும் சொன்னது எல்லாம் கேட்குறான், ரொம்ப திறமையான பையனாக இருக்கான். அது அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யுது, ஸ்டார்டிங்லேருந்தே எண்ணங்களை தூண்டுது. அவங்க இண்டியூஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பையன் ரொம்ப சூப்பராக வருவான், ரொம்ப நல்லா வருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே இன்னொரு பையன் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், அமைதியாக உட்காந்துருக்கான். ஆனால் அவன் வேறு எதுலையாவது ஒரு டேலண்ட்டாக இருப்பான் இல்லையா? ஆனால் அவன் எந்த டேலண்ட்டில் இருக்கான் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்காமல் அவன் உட்காந்துருக்கிறத வச்சு அவனை என்ன பண்ணுறாங்க, இது சும்மா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் நல்லா இருப்பான், இவன் சூப்பராக வருவான் அப்படின்னு சொன்னவன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அமைதியாக எதுவுமே கண்டுக்காமல் ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. பட் என்ன பண்ணுறான், அவன் அந்த டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண முடியாமல் நம்ம இப்படி தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனநிலையிலே அவன் வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ என்ன ஆகுது, ஒரு சிச்சுவேஷன் பெருசாக வளர வளர அவனோட லைஃபை டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுது. அவனுக்கு எந்த விஷயங்களும் நல்லதாக நடக்கலை, ரொம்ப படிக்காமல் ரொம்ப கஷ்டத்தில், அவனுக்கு எதை எடுத்தாலும் சரியில்லாமல் அவனோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே என்ன பண்ணிட்டாங்க, சுற்றி உள்ளவங்க அது மாதிரி சொல்லியே அவனோட எண்ணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் அவன் டேலண்டானவன் தான். ஆனால் இந்த மாதிரி சொல்ல அந்த இன்னொரு பையன் என்ன பண்ணுறான், ரொம்ப ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் மாறுறான். இவன் ஹெல்த்லெஸ்ஸாக, அதே சமயம் ரொம்ப அவனுக்குள்ளேயே நம்ம கான்ஃபிடென்ட்டாக இல்லாத அளவுக்கு அவன் லைஃபே கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மற்றவங்கள் நம்மளை பார்க்குற எண்ணங்களை வச்சு கூட நம்ம லைஃப் மாறுது. அதுக்காக அவங்க நினைக்கிறது எல்லாம் இன்னொருத்தவங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினச்சா அதெல்லாம் ஒன்றாகாது. பட் என்ன பண்ணும், ஒருத்தவங்களை சொல்கிறப்ப நல்ல விஷயங்களை சொல்லணும். சரி வராது, உன்னால் முடியாது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே சொல்லக்கூடாது. இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுமா, இவனுக்கு முடியாது தெரியாது அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குன்ட்டு அதே நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருமா. ஸோ யாரையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், உனக்கு தெரியாது, இதை முடியாது உன்னால் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்களால என்ன முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த யூனிவர்ஸுக்கும் நமக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குங்கிறத இந்த ஸ்டோரி நமக்கு ப்ரூஃப் பண்ணுது. ஓகே, இனிமேல் யாரையும் நம்ம தரக்குறைவாக நினைக்கக்கூடாது. ஓகேவா, நம்ம நல்லதையே சொல்லுவோம். மற்றவங்கள என்கரேஜ் பண்ணுறது நம்ம வச்சிட்டு இருந்தோம்னா நம்மளை இந்த கடவுளும் பிரபஞ்சமும் என்கரேஜ் பண்ணி நல்ல லெவலில் நம்மளை மாற்றுவாங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம நல்லதையே செய்வோம். ஓகே, தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ காட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.